வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அழகு 7ல் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம வீடியோஸ் அடுத்தடுத்து போட போகிறோம். ஸோ 15 கேள்விகள் வந்து இதிலேருந்து வருது. இதில் உள்ள டாபிக்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே போதும். அதுவும் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து திருக்குறளில் இருக்க 20 அதிகாரம். ஸோ அதில் முதல் அதிகாரம் ஒழுக்கமுடைமை. அதில் இருக்க 10 குறளை பற்றியும் இதில் நம்ம என்னென்ன படிக்கணும் 10 குறள் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோட பொருள், ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு குறள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குறளுக்கான விளக்கம் தெரியணும். இப்போ இந்த விளக்கத்தை பார்த்தா இதுக்கு இந்த குறள் தான் அப்படின்றது தெரியணும். குறளையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா விடுபட்ட சீர் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். சரிங்களா? இப்போ ஒழுக்கம், இப்போ ஒருத்தவங்களோட சிறப்பு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒழுக்கம்தான். அதனால் அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம உயிரை விட மேலானதாக கருதி காக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்கிற கருத்து. சரிங்களா? இப்போ நம்ம உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது டக்குன்னு இப்போ உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் அப்படின்னா அது வந்து ஒழுக்கம். அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த குறள் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இதில் வர சொற்பொருள், இப்போ நீங்கள் குறள் படிக்கிறீங்கன்னா அதுலேயே வந்து இலக்கண குறிப்பு சொற்பொருள் இருக்குல்ல, அதையும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரே இதுலேயே எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்க சொற்பொருள் பார்த்தோம் அப்படின்னா விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படின்றது. சரிங்களா? இது 2 சொற்பொருள் படிச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம்னா தொழில் பெயர், படும்னா செய்யும் எனும் வினைப்பாட்டு வினைமுற்று. முதல் குறள் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதுக்கு அர்த்தம், எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும், ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். சரிங்களா? இதுதான் இந்த குறளோட விளக்கம். இதில் உள்ள சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதில் இருக்கிறது அவ்வளோதான். இதுக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்படி ஆராய்ந்து பார்த்தாலுமே வந்து ஒழுக்கம்தான் நமக்கு வந்து நல்ல துணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒழுக்கத்தை காக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் எப்பாடுபட்டாவது அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம காக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த குறளோட விளக்கம். ஸோ இதுலேருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம், எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு வந்து நல்ல துணை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்க, அந்த மாதிரி ஒரு வேளை கேட்கலாம். கேட்டால் அப்படி வந்து ஒழுக்கம் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா அடுத்து வேறு இன்னொன்று அடுத்த லைன் என்ன இருக்குது, நமக்கு எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நம்ம வந்து எதனை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒழுக்கம் அப்படின்றத நம்ம சொல்லணும். சரிங்க? ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு 2 குறளுமே வந்து ஒழுக்கத்தோட உயர்வு குறிக்கிறது. ஒழுக்கத்தோட உயர்வை பற்றி நமக்கு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு உள்ள குறளும் 2வது உள்ள குறளும். இப்போ அது என்னென்னு ஒரு வாட்டி பார்த்துருவோமா? இப்போ அந்த 2 குறளும் என்னன்னு பார்த்தோம்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம வந்து அடுத்த குறள் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒழுக்கத்தோட குணமும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படுற குற்றமும் என்னென்ன அப்படின்றதான் இப்போ அடுத்து வர 5 குறளில் இருக்கும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவங்க தான் வந்து உயர்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒழுக்கம் இல்லாதவங்களை வந்து இழிக்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. குடிமை சொல்பொருள் பார்க்கலாம். குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள். இப்போ ஒழுக்கம் இருக்கவங்கள தான் வந்து உயர்குடியினர் அப்படின்னும், ஒழுக்கம் இல்லாதவங்களை வந்து இழிக்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இப்போ அடுத்து நம்ம 4வது குறள் பார்க்கலாம். மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை வந்து மீட்டு கொள்ள முடியும். இப்போ ஒருத்தவங்களோட கல்வி, அவங்க வந்து ரொம்ப வருஷமாக படிக்கிற அந்த கல்வியை அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட வந்து அவங்களால அந்த கல்வியை மறுபடியும் கற்றுக்க முடியும். ஆனால் ஒழுக்கம் குறையுது அப்படின்னா அவனோட குடிப்பிறப்போட சிறப்பே வந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதிலேருந்து இப்போ ஒருத்தவங்களோட குடிப்பிறப்போட சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னா அது எதனால் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அது வந்து தெரியணும். மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்றது. அடுத்த குறள், அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. அப்படின்னா பொறாமை இருக்கவன்ட்ட வந்து செல்வம் நிலைக்காது,
அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது அப்படின்றத இந்த குறளோட பொருள். அழுக்காறு அப்படின்னா என்ன சொற்பொருள்? அழுக்காறு அப்படின்னா என்னென்னா பொறாமை, ஆக்கம் அப்படின்னா செல்வம். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு இன்னொன்று இருக்குது பாருங்கள், அணி. அவங்க வந்து குறளை கொடுத்துட்டு இந்த குறள் வந்து என்ன அணி, உவமை அணியா, எடுத்துக்காட்டு உவமை அணியா, சொற்பொருள் பின்வரும் நிலை அணியா, அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சொல்ல தெரியும். எல்லா குறளும் அந்த மாதிரி அணியில் வராது, ஒரு சில குறள் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக எந்த குறள் எந்த அணி அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த குறள் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான்கண் உயர்வு, இது வந்து உவமை அணி, சரிங்களா? அவ்வளோதான் இந்த குறள். 5 குறள் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பார்ப்போம் 6வது குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கரிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படுற குற்றங்களை வந்து நல்ல தெரிஞ்ச மனவலிமை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒழுக்க நெறியிலிருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க. அதுதான் இந்த குறளோட விளக்கம். இதில் பாருங்கள் சொற்பொருள். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். ஏதம் அப்படின்னா குற்றம், சரிங்களா? இதில் வர்றது இவ்வளோதான். அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதோட பொருள், ஒழுக்கம் உடையவங்க வந்து மேன்மை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து கூடாத பழியை அடைவாங்க, சரிங்களா? இதுதான். ஸோ இதில் வர பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எய்துவர். எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படின்றது. அடுத்த குறள் பார்ப்போம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதோட பொருள் வந்து நல்லொழுக்கம் அப்படின்றது வந்து என்றைக்குமே நமக்கு வந்து நன்மையை தான் விளைவாக தரும். ஆனால் தீயொழுக்கம் அப்படின்றது எப்பயுமே துன்பத்தையே விளைவாக தரும். இதுதான், சரிங்களா? இதில் வந்து சொற்பொருள் வந்து இடும்பை. இடும்பைனா துன்பம். வித்து. வித்து அப்படின்னா விதை, சரிங்களா? இதில் இருக்க நல்லொழுக்கம் தீயொழுக்கம் ரெண்டும் பண்பு தொகைகள். இது எல்லாமே வந்து இந்த பாடல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஒழுக்கத்தோட விளைவை குறிக்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு எப்படி கொஸ்டின் வரும்? இப்போ நல்லொழுக்கம் அப்படின்றது நம்ம கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு வந்து என்ன விளைவு வரும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நன்மை விளைவாக வருது. இப்போ வந்து தீய ஒழுக்கத்தினால நமக்கு வர விளைவு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா துன்பம் அப்படின்றது சொல்லணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ. அடுத்து 9வது குறள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அப்படின்னா நல்லொழுக்கம் உடையவர்களால் வந்து தவறியும் அவங்க வாயால் தீமை தரும் சொற்களை வந்து சொல்ல முடியாது அப்படின்றது தான். இதில் வர சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒல்லாவே அப்படின்னா இயலாவே, முடியாது அப்படின்றது தான், சரிங்களா? ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். தெரியாமல் கூட அவங்களால வந்து அந்த தீமை தரும் சொல்ல வந்து சொல்ல முடியாது தான். அதுதான் வந்து இந்த குறளோட விளக்கம். அடுத்து 10வது குறள், கடைசி குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். இதோட விளக்கம் என்னன்னா உயர்ந்தாரோட பொருந்த வாழ்கிற கல்வியை கல்லாதவங்க, உயர்ந்தாரோட சேர்ந்து வாழ்கிற கல்வியை கல்லாதவங்க வந்து எவ்வளவுதான் அவங்களுக்கு படிச்சிருந்தாலும் அவங்கள வந்து அறிவில்லாதவர்களாக தான் பார்ப்பாங்களாம், சரிங்களா? இப்போ இதில் எப்படி கேட்பாங்க? இப்போ உயர்ந்தாரோடு பொருந்த கல்வியை கல்லாதவர் வந்து எப்படிப்பட்டவங்களாக கருதப்படுவாங்க அப்படின்னா அவங்க வந்து கற்றிருந்தாலும் அறிவில்லாதவராக கருதப்படுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி கேட்கலாம். இப்போ கற்றிருந்தாலும் இப்போ அறிவில்லாதவராக கருதப்படுறவங்க யார் அப்படின்னு கேட்டால் இப்போ உயர்ந்தாரோடு பொருந்து வாழ தெரியாதவங்க அப்படின்னு. ஒரு குறளோட விளக்கம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தான் இப்போ அதோட விளக்கத்தை கொடுத்தா அதுக்கு என்ன குறள் அப்படின்றது நமக்கு தெரியணும். இல்லை அந்த குறள் கொடுத்தா அதோட விளக்கத்தை எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து கேள்வி வரலாம், சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இருக்க சொற்பொருள் என்ன பார்த்தோம் அப்படின்னா உலகம் அப்படின்னா வந்து உயர்ந்தோர். இப்போ இதில் வந்து உலகம் அப்படின்னா அது வந்து உயர்ந்தோர் அப்படின்றது தான். இப்போ நம்ம நார்மலாக உலகம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஞாலம், அதுதான் உலகம் அப்படின்றது. ஆனால் இதில் வந்து உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியணும். நார்மலாக நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் அதை டிக் பண்ணிங்கன்னா அது வந்து தப்பான ஆன்சர் ஆகிடும். உலகம் அப்படின்னா உயர்ந்தோர். ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல் இல்லைன்னா வாழ்தல், சரிங்களா? இப்போ இந்த 10 குறளும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த 10 குறளும் நம்ம இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு சேர்த்து கொஸ்டின்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்து நான் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.